வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தேசிய மாணவர் படை தொடங்கப்பட்டு இன்றுடன் 77 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இளைஞர்களுக்கு சேவை பயிற்சி அளிப்பதன் மூலம் நாட்டின் அவசர காலத்தில் ஆயுதப்படைகள் விரிவாக்கம் செய்யவும் நாட்டின் பாதுகாப்பில் ஆர்வத்தை தூண்டுவதற்கும் இந்திய தேசிய மாணவர் படை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்கில் இண்டியா திட்டத்தின் 10வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களின் வாழ்க்கையை ஸ்கில் இண்டியா திட்டம் தொடர்ந்து மாற்றி வருவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஆக்சியாம் 4 பயணத்தின் 3 குழு உறுப்பினர்கள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு கலிபோர்னியா கடற்கரையில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் விலை மதிப்பற்ற தலைமையை காமராஜர் வழங்கியதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அமைச்சர் திரு ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலிலும் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்று வரும் MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியின் 2 ஆட்டங்களில் ரயில்வே அணியும் இந்தியன் ஆர்மி அணியும் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.